இன்னைக்கு இந்த 2025 உன்னை நோக்கி பல குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம், பல இருள்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், பல பிசாசுகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனா அதற்கு நடுவில் உன்னை பரிசுத்தவாட்டியாய், உன்னை பரிசுத்த உள்ள மகனாய், கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாய், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் கர்த்தருடைய நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம் இருக்க. எலியா பயப்படவே இல்லை பாருங்க. அத்தனை பேருக்கு சவால் விட்டு சொல்றாரு, ஓ தெய்வம் பெருசா, என் தெய்வம் பெருசா. ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் நீங்க கர்த்தரை சேவிங்க, பாகால் தெய்வமானால் நீங்கள் பாகாலை சேவிங்க. ஹல்லேலூயா. சவால் விட்டு சொல்லி அந்த பலிய, ஹல்லேலூயா, அந்த பலி செலுத்தும்படி அந்த அக்கினி இறங்குவதற்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உங்க கடவுளை நீங்க வேண்டுங்க. அவங்க காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் வேண்டாங்க. ஒரு சில காலை கிழிச்சுக்கிறான், ஒரு சில கையை கிழிச்சு ரத்தத்தெல்லாம் சிந்துறாங்க. அவங்க தெய்வம் வந்து நிக்கவே இல்லை. ஆனா எலியா சொல்றாரு, சாயந்தரம் ஆகி போச்சு, நீங்க நிப்பாட்டுங்க. இப்ப என் கடவுளை நான் கூப்பிடுறேன் பாருங்க. என் கடவுளை எனக்கு வந்துட்டாரு அப்படின்னா நீங்க எல்லாம் என் கடவுளை தான் நீங்க கும்பிடணும். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஸ்தோத்திரம், என் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. ஒரு விஷயம் என்னை நினைத்து ஒரு அக்கினியாய் வாழும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி முடித்த வேளையில ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய அக்கினி வந்து நிரம்பினதை எல்லா ஜனங்களும் கண்டு பணிந்து கீழே விழுந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அன்னைக்கு மனம் திரும்பினவங்களதான் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று நாம கூட ஒரு 5 தடவை எல்லாம் சொல்லாம சத்தத்தை உயர்த்தி கர்த்தரே தேவன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென், 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 ஆமென். அப்படி சொல்லி எல்லாரும் அன்னைக்கு மனம் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். கருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல மற்ற எதற்கும் ஒரு சக்தியும் கிடையாது. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் சக்தி அதிகம். இந்த சக்தி வாய்ந்த கடவுளை நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட ஆண்டவர் டிசிப்ளின், ஆண்டவர் எல்லாம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஹல்லேலூயா ஒழுக்கம்தான், ஒழுக்கம்தான், கீழ்ப்படிதல் தான், கீழ்ப்படிதல் தான், ஒப்பு கொடுத்தல் தான், ஒப்பு கொடுத்தல் தான். இந்த உலகத்துக்குள்ள போய் நீ மாட்டிக்காத. இந்த உலக சிந்தனையா நீ இருக்காத. இந்த உலகம் உனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இந்த உலகம் உன்னை சின்னாபின்னப்படுத்தும். இந்த உலகம் உன்னை அழ வைக்கும். இந்த உலகம் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ 24 மணி நேரம் அவனுடைய முகத்தில் ஒரு சமாதானம், 24 மணி நேரம் அவனுக்குள்ள ஒரு அக்கினி, 24 மணி நேரம் அவன் கம்பீர சிங்கத்தை போல பாடி மகிழ்ந்து அவன் கம்பீர சத்தத்தோட, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு அவன் உயர்ந்திருப்பான். அவனுக்கு பயம் தான் என்னன்னே தெரியாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. 24 மணி நேரம் யுத்த களத்தில் நிற்கக்கூடியவன். அவன் முகத்துல ஒரு சமாதானம், அவன் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. உன்கிட்ட கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாரிடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஆண்டவரே இந்த சர்ச்சில், ஆண்டவரே இந்த தேவாலயத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். நான் புது மனிதனாய், புது மகளாய் ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஆண்டவரப்பா சிருஷ்டியை கர்த்தர், உங்க பலனை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன். உங்களுக்கு நான் கீழ்ப்படியை எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் ஒழுக்கமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் பரிசுத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு ஆண்டவரே ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. நான் வேதத்தை அதிகமா நேசிக்கிற கிருபையை தாங்கப்பா. உங்களை அதிகமா நேசிக்கணும்ப்பா. எத்தனை பேரு கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி நான் உங்களை மட்டும்தான் நேசிக்கணும்ப்பா. உங்க மேல அன்பா இருக்கணும்ப்பா. எங்க மேல அன்புக்காக அதற்கு அடையாளமா ஜீவனையே தந்தீங்களப்பா. உயிரையே நீங்க கொடுத்துட்டீங்களப்பா. எங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டீங்க. வேற என்னப்பா ஆண்டவரை கொடுக்கிற உலகத்துல இருக்கப்பா. எங்களுக்காக யாரும் மதிக்க மாட்டாங்களே, ரத்தம் செல்ல மாட்டாங்களே அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன், எங்களுக்காக எல்லாம் செய்ய ஆயத்தமா, இன்னைக்கு உனக்காக எல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. உனக்காக எல்லாவற்றையும் திறந்து கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. இன்னைக்கு நாம எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்கிறார்? அவர் சொல்லட்டும், அவர் சொல்லி நான் செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அத்தனைக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்க போகிறேன், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறேன். என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை நிலைநிறுத்த போகிறார்.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களால எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஐயோ இதெல்லாம் என்னால முடிய மாட்டேங்குது,